மிகவும் அமைதியான ஒரு காட்டில் ஒரு முதிய பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாள். அவள் வாழ்க்கை எளிமையானது. காட்டில் விழும் விறகுகளை சேகரித்து அதை விற்றுத்தான் அவள் பிழைத்தாள். அந்த காட்டின் நடுவில் ஒரு அற்புதமான குளம் இருந்தது. தாமரை மலர்களால் நிரம்பிய அழகும் அமைதியும் கலந்த ஒரு இடம். விலங்குகளும் பறவைகளும் அந்த குளத்தில்தான் தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டன. ஒரு நாள் பாட்டி தண்ணீர் எடுக்க அந்த குளத்துக்கு சென்றாள். அப்போது அவள் கண்களில் பட்டது மிக பெரியதும் மிகவும் அழகான ஒரு தாமரை பூ. அந்த பூவிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. அதிர்ச்சி அடைந்த பாட்டி அந்த தாமரை பூவை நெருங்கி பார்த்தாள். அதில் ஒரு அழகான பெண் குழந்தை தங்க நிற பட்டு துணியில் சுற்றப்பட்டு ஒளிர்ந்து கிடந்தது. தாமரையிலே குழந்தையா என்று ஆச்சரியப்பட்டாலும் அதை அன்புடன் தூக்கி கொண்டாள். ஒரு கையில் தண்ணீர், மற்றொரு கையில் குழந்தை. அவள் தன் குடிசைக்கு திரும்பினாள். அந்த நாள் முதல் அந்த குழந்தை அவளின் உலகமே ஆனது. பசுவின் பாலை கொடுத்து அதை வளர்த்தாள். காலலம் சென்றது. அந்த குழந்தை சிறுமியாக, பிறகு அழகான இளம்பெண்ணாக வளர்ந்தாள். ஆடுகளும் மாடுகளும் நாய் பூனை அனைத்துடனும் அவள் மகிழ்ச்சியாக விளையாடினாள். ஒரு நாள் பாட்டி கவலையுடன் கேட்டாள், நான் உயிரோடு இருக்கும்போதே உன் வாழ்க்கையை நன்றாக பார்க்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பெண் மெதுவாகச் சிரித்து, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றாள். ஆனால் ஒரு காலையில் பாட்டி விழிக்கவே இல்லை. அவள் அருகில் சென்று, பாட்டி எழுந்திருங்க என்று அழைத்தாள். ஆனால் அவள் அமைதியாக கிடந்தாள். அந்த நிமிடத்தில் அந்த பெண்ணின் உலகமே உடைந்தது. அவள் கதறி அழுதாள். அப்போது அவளின் உடல் ஒளிர ஆரம்பித்தது. அவள் ஒரு தேவதையாக மாறினாள். அவளுக்கு உணர்ந்தது, இந்த பாட்டியை காப்பாற்றவே நான் இந்த உலகுக்கு வந்தேன். அவள் பாட்டியை மரியாதையுடன் அடக்கம் செய்தாள். அதன் மேல் ஒரு சமாதி கட்டி சுற்றிலும் மலர்களை நட்டாள். சில நாட்களில் அந்த இடம் ஒரு அம்மன் கோவிலாக மாறியது. அங்கே வரும் மக்கள் இது தெய்வ சக்தி என்று நம்பி வழிபடத் தொடங்கினர். அதை பார்த்த தேவதை மகிழ்ச்சியுடன் சொன்னாள், இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு எப்போதும் நான் அருகில்தான் இருப்பேன். அப்படி சொல்லி அவள் வானத்தில் மறைந்தாள்.